ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து க்ளே இந்த ஹோம்மேடு க்ளே. இந்த க்ளே வந்து வீட்லேயே செஞ்சது. இந்த க்ளே எப்படி மேக் பண்ணதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த க்ளேவை யூஸ் பண்ணி கிட்ஸுக்கு எப்படி சின்ன பசங்களுக்கு வந்து ஷேப்ஸை ஈஸியாக சொல்லித்தரலான்னு. நார்மலாக அவங்க வந்து ஒரு ஷேப்ஸை ஒரு பேப்பரில் பார்த்துட்டு ஸ்கொயரு ரெக்டாங்கிள் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு போரிங்காக இருக்கும், அது புரியாது. அவங்களே வந்து இந்த ஆக்டிவிட்டி க்ளேவை யூஸ் பண்ணி ஷேப்ஸை ட்ரேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்கொயர் ஷேப். இப்போ சின்ன பசங்களுக்கு வீட்டில் இருக்க ஒரு அபவுட் 2 ஏஜ் இருக்க கிட்ஸே இது பண்ணலாம். ஷேப்ஸ் நீங்கள் சொல்லித்தர ஆரம்பிக்கலாம். என்னென்ன ஷேப்ஸ்ன்னு பேசிக் ஷேப்ஸ் தான் ஒரு சொல்லித்தர ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப். இப்போ ஸ்கொயர் ஷேப் சொல்லித்தரலாம். ஸ்கொயர் ஸ்கொயர் ஷேப் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். கிட்ஸுக்கு நீங்கள் க்ளே கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்லுங்கள். இதுமாதிரி கையால் அவங்க வந்து க்ளேவை நல்லா பிசைஞ்சு பண்ணும்போது அவங்களோட ஹேண்ட் மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அவங்க ஈஸியாக ஷேப்ஸ்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இது மாதிரி கொடுக்கும்போது அவங்க நல்லா ஈஸியாக கற்றுப்பாங்க. இது மாதிரி பண்ணலாம். இல்லை தரையில் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். தரையில் இப்படி வச்சு கூட ப்ளே வந்து நல்லா லென்த்தன் பண்ணலாம். இது மாதிரி லென்த்தாக பண்ணலாமா? இப்போ ட்ரேஸ் பண்ணலாம் பாருங்கள். ஸோ வந்து அவங்க ஈஸியாக ஸ்கொயர் ஷேப் வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. இது மாதிரி க்ளே வச்சு பண்ணும்போது இது மாதிரி ட்ரேஸ் பண்ணி இப்போ நான் வந்து பிரிண்ட் எடுத்து பண்ணியிருக்கேன். பிரிண்ட் எடுத்து பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலான்னா வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் ஒயிட் பேப்பரில் வந்து எழுதியும் காட்டலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து பிரிண்ட் எடுத்து பண்ணியிருக்கேன். பிரிண்ட் எடுத்து பண்ண முடியாதவங்க ஒரு ஒயிட் ஷீட்டில் வந்து கிட்ஸுக்கு வந்து ஸ்கொயர் நீங்கள் வரைஞ்சி கொடுத்துருங்க. அது மேலே அவங்கள வந்து க்ளேயை வச்சு ட்ரேஸ் பண்ண சொல்லுங்கள். ஸ்கொயரு, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், பேசிக் ஷேப்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணி கொடுத்துருங்க. அது மேலே க்ளேவை வச்சு நீங்கள் பண்ண சொல்லுங்கள் கிட்ஸை. பிரிண்ட் எடுக்க முடியாதவங்க. ஸோ ஸ்கொயர் ஷேப் இது மாதிரி பண்ணும்போது அவங்க ஈஸியாக ஸ்கொயர் ஷேப் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸ்கொயருக்கு வந்து 4 சைட்ஸ் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் ஷேப். கிட்ஸுக்கு மெயினாக பிடிச்ச விஷயம்னா அவங்களுக்கு கலர்ஸும் அண்ட் க்ளேவும் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் வந்து வச்சு விளையாடுறதுக்கு. ஸோ அந்த க்ளே ஆக்டிவிட்டி மூலமாக வச்சு பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க, போர் அடிக்காது. ஸோ ஷேப்ஸையும் அதே டைமில் அவங்க கற்றுக்கிட்டே வருவாங்க. கலர்ஸையும் கற்றுப்பாங்க. இப்போ இது பண்ணும்போது ரெட் கலரையும் கற்றுப்பாங்க, ரெக்டாங்கிள் ஷேப்பையும் கற்றுப்பாங்க. ரெண்டுமே ஒரே டைமில் வந்து அவங்க கற்றுப்பாங்க ஈஸியாக. நீங்கள் க்ளே போய்ட்டு வெளியே வாங்கணும்னு அவசியமே இல்லை. இது ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். இந்த லாக்டவுன் டைமில் அவங்க வீட்டில் இது மாதிரி இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணும்போது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்களும் கற்றுப்பாங்க இந்த ஆக்டிவிட்டி மூலயமா. இப்போ ரெக்டாங்கிள் ஷேப். ரெக்டாங்கிள் ஷேப் வந்து பண்ணிட்டு வைப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் சர்க்கிள் பண்ணலாம். இது மாதிரி பேசிக் ஷேப்ஸ் ஒரு 6 ஷேப்ஸ் வந்து ட்ரையாங்கிள், சர்க்கிள் அண்ட் தென் வந்து ராம்பஸ், ஓவல் இந்த ஷேப்ஸும் வந்து பண்ண சொல்லலாம் கிட்ஸை வந்து. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் ஷேப். அவங்க இது மாதிரி ட்ரேஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. சர்க்கிள் ஷேப் எப்படி இருக்குன்னு அவங்களும் ஐடென்டிஃபை ஈஸியாக பண்ண முடியும். சர்க்கிள். ஓகே, நம்ம ஷேப்ஸ் எல்லாமே இந்த க்ளே யூஸ் பண்ணி ஹோம்மேடு க்ளே யூஸ் பண்ணி செஞ்சாச்சு. ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள். இந்த ஷேப்பை வந்து ராம்பஸ் இல்லை டைமண்ட் 2 நேமே சொல்லலாம். இந்த ஷேப் வந்து ஓவல் ஷேப். ஸோ இது மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணும்போது கிட்ஸ் வந்து ஈஸியாக ஷேப்ஸை தெரிஞ்சுப்பாங்க. ஒரு சின்ன ஏஜ்லேயே ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொல்லி தர ஆரம்பிக்கும்போது இந்த ஷேப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. அவங்க க்ளே யூஸ் பண்ணி பண்ணும்போது அதோட ஷேப்ஸ் என்ன, எத்தனை சைடு இருக்குது. இப்போ ஷேப்ஸ்னால் இப்போ ஸ்கொயர்னால் 4 சைடு இருக்குது, ரெக்டாங்கிளும் 4 சைட்ஸ். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. ஸ்கொயரில் 4 சைடு ஈக்குவலாக இருக்குது, ஆனால் ரெக்டாங்கிளில் பாருங்கள் 4 சைட்ஸ் இருக்குது, ஆனால் ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்குது. அந்த வித்தியாசம் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ பேரலல் சைடு இந்த ஆப்போசிட் ஈக்குவலாக இருக்குது, இந்த ஆப்போசிட்டும் ஈக்குவலாக இருக்குது. லென்த்து தெரிஞ்சுப்பாங்க. ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்குது,
சர்க்கிளுக்கு நோ சைட்ஸ், எந்த சைட்ஸுமே இல்லை. ராம்பஸ்க்கு 4 சைட்ஸ் இருக்குது. அது மாதிரி ஷேப்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. இந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அந்த பிடிஎஃப் லிங்க்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பிரிண்ட் எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் எடுக்க முடியாதவங்க இது மாதிரி பேப்பரில் நீங்கள் ட்ரா பண்ணி கிட்ஸ் கிட்ட கொடுக்கலாம். ட்ரா பண்ணிட்டு கொடுங்க, அவங்க இது மேலே ட்ரேஸ் பண்ணி ஷேப்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணிப்பாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் நிறைய பிரெயின் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் கிட்ஸுக்கானது நான் போட போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு காட்டும். தேங்க்யூ காய்ஸ்.